நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரே மாதிரியாக சலிப்பாக இருப்பதாக நம்மில் பலர் அடிக்கடி குறைபட்டுக் கொள்கிறோம். தினமும் அதே காலை அலாரம், காலை உணவு, வீட்டு வேலைகள், அலுவலக பணி, மற்றவர்களை கவனிப்பது, இரவு உணவு, பிறகு உறக்கம், மறுநாளும் இதே சுழற்சி தொடர்கிறது. ஆனால் இந்த தொடர்ச்சியான வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதியை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறோமா? எந்த விதமான பெரிய பாதிப்புகளோ அல்லது கசப்பான அதிர்வுகளோ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அமைதியாக கடந்து போவது நாம் பெற்ற ஆசீர்வாதம் அல்லவா? வீட்டு வாழ்க்கையின் இந்த எளிய சுழற்சியை நாம் நேசிக்க வேண்டும். குடும்பத்தை கவனிப்பது, சமைப்பது, வீட்டை பராமரிப்பது போன்ற சாதாரண வேலைகள் உண்மையிலேயே ஒரு பெரிய வரம். இரவில் தலையணையில் தலை சாய்க்கும் போது நாளைக்கும் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நிம்மதியாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக தெரிந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பரிசு அல்லவா? இது உலகில் பலருக்கு கிடைப்பதில்லை. குழப்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்த இந்த உலகில் உங்களுக்கு ஒரு நிலையான அமைதியான வாழ்க்கை அமைந்திருந்தால் நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த அமைதியான வாழ்க்கையில் இருக்கும் அழகை உணருங்கள். அதற்காக அடிக்கடி ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். வேதம் சொல்வதை கவனியுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோടെ தங்கியிருக்கும். என்ன மகிழ்ச்சியாக இருப்போமா?